ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதுரை குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதயத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் ஆணி மாதம் 19ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 3ஆம் நாள், வாரம் வியாழக்கிழமை. நட்சத்திரம் அஸ்தம், மதியத்திற்கு மேல் சித்திரை, சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி. யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் பரியம், திதி அஷ்டமி, மதியத்திற்கு மேல் நவமி, கரணம் பாலம், சமநோக்கு நாள். இன்றைய சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: திருக்கோலக்குடி ககாலபுரியேஸ்வரர், கந்ததேச கடதேவி, கானாலகாத்தார் திருத்தலங்களில் சிவபெருமான் திருக்கல்யாணம், ஸ்ரீலிபுத்தூர் பட்டர்புரான் குதிரை வாகனம், திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் ரிஷப வாகனத்தில் பவனி, மதுராந்தகன் கோதண்டராமர் கோவிலில் விழா தொடக்கம். பிராதி விசேஷங்கள் சிறப்பு. இன்று துர்காஷ்டமி. இனி உங்களுக்கு இன்றைய ராசி பலன்கள். மேஷம், எதிர்ப்புகள் நிறைய வரும், பணிசுமை அதிகரிக்கும். இருந்தாலும் உங்களுடைய துரிதமான செயல்களாலும் பதட்டமில்லாமல் செயல்படுவதாலும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய ஆண்மைத்தன்மையை சிறிது மாற்றிக்கொண்டால் பொருளாதார வளர்ச்சி காணலாம். நண்பர்கள் உறவினர்கள் போல் உங்களுக்கு உதவுவார்கள். சகோதரர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். தொழில்சார் அலைச்சல்கள் அதிகம். வாழ்க்கை துறையில் சிறு மாற்றங்களை காண்பீர்கள். ரிஷபம், உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சில பதட்டங்களும் குழப்பங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் கண்டிப்பும் அதிகாரத்தையும் குறைத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் இனிதாக இருக்கும். மிதுனம், அதிகாரமும் ஆளுமைத்தன்மையும் என்று புலப்படும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். நண்பர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நட்புவட்டம் விரிவடையும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். ஒரு சிறு புனித யாத்திரை செல்ல முற்படுவீர்கள். உறவினர்கள் சில மாற்றங்கள் தெரிவதால் அவர்களை பழகுவதில் சிறிது கவனம் தேவை. பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் தரும். கடகம், நீங்கள் இன்று செய்யும் மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீரும். பேச்சிற்கு உஷ்ணத்தையும் கோபத்தையும் தவிர்க்கவும். குடும்பத்துடன் இறை வழிபாடு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் சந்தித்துதான் ஆக வேண்டும். பெண்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார். சிம்மம், இன்று குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலமும் ஆதரவு உண்டாகும். முன்கோபம் பதட்டம் போன்றவற்றை தவிர்த்து செயல்பட்டால் என்று நன்றாக இருக்கும். மனம் தனிமையை நாடும். இறைவழி பரிகாரமாக சொல்லலாம். இறை வழிபாடு பரிகாரமாக சொல்லலாம். திட்டமிட்ட பயணங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் சில எதிர்ப்புகள் வந்தால் அதை சமாளித்து வெற்றி காணலாம். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார். கன்னி, சுய சிந்தனை அதிகரிக்கும். மாற்றங்கள் ஒன்றை உங்களுக்கு மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் என்று பிரச்சனைகள் தருவதை தவிர்க்கவும். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை புலப்படும். நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும்.
வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். துலாம், தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் இந்த நாள் எளிதாக கடந்து செல்லலாம். நீண்ட நாள் எண்ணங்கள் இன்று செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். சகோதரருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் தோன்றும். ஒரு புனித யாத்திரைக்கு செல்ல தயாராவீர்கள். தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசாங்கங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமையும் புகழையும் பெற்றுத்தரும். தொழிலில் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் பரிசுமை அதிகரித்தாலும் அது வருமானம் தருவதால் அது உங்களுக்கு சுமையாக இல்லாமல் சுகமாகத்தான் தோன்றும். பயணங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம், லாப வருமானங்களில் சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏற்ற இறக்கமாக இருக்கும். தொழிலில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஏற்படும் தடைகளை சமாளித்து வெற்றி காண வேண்டும். விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைப்பீர்கள். திட்டமிட்ட பயணங்களில் வெற்றி கொண்டு மகிழ்வீர்கள். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசாங்கங்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு விவாதத்தை தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். சிறு சிறு பயணங்களை வெற்றிகரமாக நடத்தி வெற்றி காண்பீர்கள். வேலைகளில் திட்டமிட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள் அரசாங்கங்களை திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். நண்பர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு வளர்ச்சியை தரும். தொழில் மாற்றங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயம் இருப்பார். அவருடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் அதை அனுசரித்து செல்லவும். மகரம், உங்களுடைய செல்வாக்கு நன்றாக இருக்கும். மதியத்திற்கு மேல் அதை தக்க வைத்துக்கொள்ள முன்கோபத்தையும் பதட்டத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்க்கவும். சிறு சிறு பயணங்கள் செய்து தொழிலில் வெற்றி காண்பீர்கள். பெண்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசியலங்கள் அரசு விஷயங்களில் எதிர்ப்புகள் ஒழுப்பதால் அது இன்று ஒத்திப்படவும். குழந்தைகளின் செயல்பாட்டில் உங்களுடைய வித்தியாசம் இருப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதல் அவருக்கு தேவைப்படுகிறது. நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். உங்கள் செல்வாக்கில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். விவாதத்தை மட்டும் தவிர்த்தார். கும்பம், எதிர்ப்புகள் வலுக்கும். மறைமுக பிரச்சனைகள் தோன்றும். குடும்பத்தில் மூத்தோரின் பேச்சு பெற்று நடப்பது நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அரசு விஷயங்கள் அரசாங்கங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒரு புனித யாத்திரைக்கு திட்டமிடுவீர்கள். உங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் உங்கள் மேல் வீண்பலியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கடந்து செல்லலாம். மீனம், திட்டங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். தெளிவான திட்டங்கள் இருந்தால் மட்டுமே இந்த வெற்றி காண முடியும். உங்களுடைய சிறு சிறு பயணங்கள் வெற்றியை பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும். அரசு விஷயங்களை திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி காண முடியும். குழந்தைகளின் செயல்பாட்டில் வித்தியாசங்கள் முதல் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் உங்களுடைய திட்டமிடுதலை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் விருப்பங்களை நண்பர்கள் நிறைவேற்றுவார்கள். நண்பர் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். எதிர்ப்புகள் ஒழுப்பதால் கோபத்தையும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ங்கள். பெருவிளைவாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். இந்த நாள் எளிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம் போன்ற எல்லாவற்றையும் தந்து காத்தல் வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மவலி குறைப்போம். முருகாசனம், கந்தாசனம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜபுரத்தின் சுகுருநாதன். நன்றி, வணக்கம்.